எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி கம்யூனிகேஷன் கொடுத்து அதுக்கு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு டயர் 1 அக்கௌண்ட்டு, இதுதான் வந்து இதில் ஃபீச்சர்ஸ் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அதாவது நீங்கள் 8% நினைக்கிறீங்களா, மாதம் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா வருது. ஸோ இது வந்து ஒரு கணிசமான தொகை. இன்னைக்கு ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக 2014-15 டைமில் இந்த ஓல்டு ஸ்கீம் 2004 ஒரிஜினலாக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமை ஓப்பன் டு பப்ளிக்காக வந்து 2009 சொன்னதை திருப்பி வந்து இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி கம்யூனிகேஷன் கொடுத்து அதுக்கு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுங்கிறத வந்து நிறைய பேருக்கு பாப்புலரைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்னுடைய தனித்துவம் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தெரியாதா, உங்களுக்கு வந்து ஈக்விட்டிஸ்னா என்னன்னு தெரியாதா, உங்களுக்கு வந்து பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதா, உங்களுக்கு வந்து டெப்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், கார்பரேட் டெப்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியாதா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய கடன் பத்திரங்கள் அப்படின்றது தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸு ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் கார்பரேட் டெப்ட்ஸ், இல்லைனா வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ், இந்த மெத்தட்ஸ் எதுவும் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் சேஃபான கேரண்டீடான ரிட்டர்ன் வர்றதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மாடல் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஏன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் மட்டும்தான் கவர்மெண்ட்டோடைய செக்யூரிட்டிஸ், விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ், கவர்மெண்ட்டோடைய டெப்ட்ஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற இந்த சாவரின் கோல்டு பாண்ட், அந்த மாதிரியான பாண்ட்ஸு, ப்ளஸ் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனமான ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்லோ, ஒரு வோடாஃபோனோ, இல்லை ஒரு ரிலையன்ஸோ, இல்லை ஒரு ஹெச்டிஎஃப்சியோ, ஒரு ஐசிஐசிஐயோ, இந்த மாதிரி பல தர இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியோ, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோ, இல்லை வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியோ, இல்லை மீடியா இண்டஸ்ட்ரியோ, இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் தன்னுடைய கடனுக்காக பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அந்த பாண்ட்ஸை வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்கறத ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்க நேரடியாக ஷேர் மார்க்கெட் வழியாக வாங்கலாம். பட் ஷேர் மார்க்கெட் தெரியாதவங்க, ஆனாலும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் எர்னிங் மந்த்லி இன்கம் ஆர் நார்மல் எம்ப்ளாய்டு, இல்லை அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்லேருந்து வர்ற இன்கம் தவிர தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை கண்டிப்பாக நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுங்கிறத கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து யாருக்கு இந்த ஸ்கீம் பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு முதல் 60 வயசு வரை இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60 வயசுன்னு சொல்லியாச்சு. இதை ஆன்லைனில் செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ பிஸி ரொட்டீன், எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறோம், நமக்கு டைம் இருக்காது, பேங்க்கு போய் பிரான்ச்சில் போய் பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அண்ட் இப்போ கொரோனானால பேண்டமிக் சுச்சுவேஷனில் யாராலையும் வெளியில் போக முடியாது, பேங்க்ஸ் எல்லாம் ஹாஃப் டைம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்மளை நாமளே வந்து செல்ஃப் இன்ஃபார்ம்டாக எப்படி வச்சுக்கிறது, ஆன்லைன் மூலமாக இந்த விஷயம், இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த லைஃப் டைம் லாங் பிளானிங் விஷயத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் பேசிக்காக இந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு தரும், இந்த இதில் இறங்குறது மூலமாக நமக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம், அண்டு நம்ம போட்ட பணம் சேஃபாக இருக்குமா, இப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த விஷயத்துக்குள்ள டீட்டெயிலாக ஃபீச்சர்ஸ் அண்டு இது பற்றி எலிஜிபிலிட்டி சொல்லியாச்சு, 18 years to 16 years சொல்லியாச்சு. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்தியன் சிட்டிசன்ஸு, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் ஆன என்ஆர்ஐஸும் இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கும் வழிவகை செஞ்சுருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியன்ஸு, இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸும் இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய வெப்பேஜில் தான் நம்ம இருக்கோம்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பர்சனல் இன்வெஸ்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற லிங்க்ல நீங்கள் வந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு அதை பற்றின டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதோட கீ பாயிண்ட்ஸை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை எங்கே எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு உண்டான லிங்க்கும் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட். பேசிக்காக இப்போ நம்ம இந்த பென்ஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக லாங் டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 30 இயர்ஸில் அவருடைய பென்ஷனுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இல்லை 25 வயசில் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா 60 வயசுக்கு அவருக்கு 30-35 வருஷம் டைம் இருக்கு. ஸோ அந்த 30-35 வருஷம் அவர் சேர்க்கிற பணத்தை எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டயர் 1 டயர் 2. ஸோ இந்த டயர் 1 அப்படிங்கிற அக்கௌண்ட்ல நீங்க படிக்கிற மாதிரி இங்க பார்த்தா இதுல டாக்ஸ் டிடக்ஷன் பெனிஃபிட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அப் டு 80 CCD 1B படி உங்களுக்கு வந்து 1,50,000 அண்ட் இல்லை 50,000 அண்ட் வந்து 80C படி 1,50,000. ஸோ நான் முதல்ல வந்து ஒரு 80 CCD 1B படி ஒரு 50,000 80C செக்ஷன் படி வந்து ஒரு 1,50,000 உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அவைலபிளா இருக்கு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 2 lakhs வந்து நீங்க ஃபார் ஷுர் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய நார்மல் இன்கம்லேருந்து உங்களுக்கு இதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் எலிஜிபிள் கிடைக்கும். டயர் 2ங்கிறது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான அக்கௌண்ட். ஸோ அது வந்து நீங்க இப்போ 30ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்லை 25ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லை ஒரு 10 months இல்லை 1 year 2 year எப்படி எவ்வளோ வேணா நீங்க 10 இயர்ஸ்லயோ திடீர்னு 5 இயர்ஸ்லயோ எப்போ நினைக்கிறீங்களோ மாசம் மாசம் நீங்க என்ன அமௌண்ட் போட்டே வரீங்களோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு திடீர்னு ஒரு தேவை வருது, எனக்கு வந்து மேற்கொண்டு நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்க போறேன், இல்லை நீங்க உங்களுடைய பசங்களை வந்து ஸ்கூல் மாத்துறீங்க, ஏதாவது ஒரு அட்மிஷன் ஃபீஸ், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய செலவு வருது, இல்லை புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இந்த பணத்தை நீங்க எப்போ வேணா விட்ரா பண்ணலாம். இதுக்கு கவர்மெண்ட்டும் உங்களுக்கு எந்த சார்ஜஸ், ப்ரீமெச்சூரிட்டி விட்ராவல் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிக்கி பேங்க்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நீங்களே போட்டு வச்சுக்கிற ஒரு உண்டியல், அந்த மாதிரி தான் டயர் 2 அக்கௌண்ட். ஸோ ஹவு டு ஓப்பன் என்பிஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஓப்பன் சொன்னா சப்ஸ்கிரைபர் கேன் என்ரோல் என்பிஎஸ் த்ரூ ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் ஃபார்ம் இஸ் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஹோம் பார் ஆஃபீஸ். நான் முதலே சொன்ன மாதிரி வீட்டில இருந்தோ ஆஃபீஸ்ல இருந்தோ நம்ம இருந்தபடியே நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே இருந்து இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு பை ஆல் இந்தியன் சிட்டிசன் பிட்வீன் 18 to 60 years. ஸோ அதுவும் சொல்லிட்டாங்க. இப்போ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே ஃபார் ஆன்லைன் ஓப்பனிங் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டா இதை கோத்ரூ பண்ணோம்னா இகேஒய்சி அப்படிங்கிற, அதாவது த்ரூ ஆதார் வந்து ஓடிபி வச்சு அவங்க ஆதார் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஆதார் யூஸ் பண்றதுக்காக நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்க ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஃபைனலா ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் நீங்க ஆதார் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு ஃபைனலா இங்க சப்மிட் கொடுக்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கா நீங்க வந்து ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா டயர் 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க ஓப்பன் பண்றீங்க, அதுதான் கம்பல்சரி. என்பிஎஸ் அக்கௌண்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல நீங்க ஓப்பன் பண்ற அக்கௌண்ட் டயர் 1 அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து நீங்க ஓப்பன் பண்ற கம்பல்சரி அக்கௌண்ட். டயர் 2 அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பிக்கி பேங்க் மாதிரி தான். ஸோ இது வந்து நாட் கம்பல்சரி, வேணா வச்சுக்கலாம் இல்லை வேணாட்டி விட்டுறலாம். அண்ட் இப்போ நீங்க ஓப்பன் பண்ற இந்த என்பிஎஸ்க்கு வந்து அதர்வைஸ் ஒரு ஷார்ட் நேம் ஈஸியா வச்சிருக்காங்க, பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆர் பிரான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம வந்து பேன் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் பிரான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த என்பிஎஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இதில் மினிமம் கான்ட்ரிபியூஷன் அட் த டைம் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் 500 ரூபா. டயர் 1 அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணணும். சப்சிக்வெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதுவும் மினிமம் எவ்வளோனா 500 ரூபா. ஸோ மினிமம் கான்ட்ரிபியூஷன் ரிக்வயர்ட் பர் இயர் அப்படின்னா 1000 rupees. ஸோ ஒரு இனிஷியலுக்காக ஒரு 500 ரூபாயும் ஒரு சப்சிக்வெண்ட் கான்ட்ரிபியூஷன் 500 ரூபாயும் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க 1000 ரூபா கான்ட்ரிபியூட் பண்றது தான் மினிமம். மேக்ஸிமம் பத்தி அவங்க போடல, அது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க என்ன பென்ஷன் கார்பஸ் நீங்க எவ்வளவு பிளான் பண்றீங்களோ, அதாவது உங்களுடைய மொத்த தொகை நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ, 60 வயசுல எனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறத பிளான் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க பே பண்ண போறீங்க. மாசமோ வருஷமோ உங்க சௌரியம் போல பே பண்ண போறீங்க. ஸோ அதான் இதுல கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது.
யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்பிஎஸ் வந்து நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்எஸ்டிஎல் ஈகவ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதில ஃபெசிலிட்டீஸ் போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஒண்ணு இருக்கு. என்பிஎஸ்க்கு வந்து என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படிங்கிறதா என்எஸ்டிஎல். கவர்மெண்ட்டோடைய ஒரு ஒரு ஆர்ம் அது. ஸ்டாட்யூட்டரி ஆர்ம். ஸோ அது வந்து இந்த மொத்த விஷயத்தையும் செய்றாங்க. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்த செய்றாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங்க பார்க்கலாம். இன்ன பிற விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதில டீட்டெயிலா போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். அதாவது வந்து பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ங்கிறது அ இந்த பிஎஃப்ஆர்டிஏ அ அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. அதாவது வந்து யார் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்னா என்ன? யார் விக்கிறாங்களோ, இந்த என்பிஎஸ்ங்கிற ஸ்கீம யார் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க? யார் வந்து உங்களுக்கு விக்கிறாங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்ஸ் செய்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC, ஐசிஐசிஐ பேங்க் செய்யுது. இந்த கீழ மென்ஷன் பண்ணியிருக்கிற கோடக் மஹிந்திராவோ, எல்ஐசியோ, இல்ல எஸ்பிஐயோ, இல்ல பிர்லா சன் லைஃபோ இவங்க எல்லாமும் செய்றாங்க. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தெம்செல்ஃப் அண்ட் தே ஆர் ஆல்சோ பாப் அதாவது பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸாவும் ஆக்ட் பண்றாங்க. ஸோ வந்து இந்த மாரி நம்ம ஃப்ளெக்சிபிளா எந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் டோட்டலி லெஃப்ட் அவர் சாய்ஸ். அண்ட் இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய வேலை என்னன்னா, பேசிக்கா ஒரு அசெட் மேனேஜர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வேலை. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அசெட் மேனேஜர்னா என்ன அப்படின்னா, நம்ம போடுற மாசம் மாசம் ஒரு பணம் போடுறோம், இல்ல வருஷம் வருஷம் ஒரு தொகை போடுறோம். 10,000 போடுறோம், இல்ல 5,000 போடுறோம், இல்ல ரூ. 1,00,000 அவங்கவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி போடுறோம்னு சொன்னா, அந்த பணத்த அவங்க எய்தர் ஆட்டோ சாய்ஸ் ஆர் வந்து அம் பேசிவ் சாய்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத வந்து இங்க இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ் எஸ் இங்க இருக்கு. ஸோ நீங்க பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இங்க பார்த்துட்டீங்க. அவங்க வந்து ஆக்டிவ் சாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆர் வந்து பேசிவ் சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் சாய்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 மாடல்ஸ் இருக்கு. ஈக்விட்டி முன்னாடியே நான் சொன்ன மாரி, அதாவது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ண தெரியலனாலோ, இல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தெரியலனாலோ, இல்ல கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தெரியலனாலோ, நீங்க என்பிஎஸ் எடுத்துக்கலாம். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் எடுத்துக்கலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 60 இயர்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அப்படின்னு சொன்ன மாரியே, இது வந்து ஆக்டிவ் சாய்ஸ். அதாவது நீங்க டிசைட் பண்ணலாம். இந்த குடுக்குற நீங்க வருஷா வருஷம் சேவ் பண்ற அமௌண்ட் இல்ல மாசம் மாசம் சேவ் பண்ற இந்த தொகைய இந்த 3 மாடல்ஸ்ல நீங்க வந்து ஈக்விட்டில, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல, கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து ஆக்டிவா டிசைட் பண்ணலாம். இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் இருக்கு. இதுல வந்து நீங்க பாசிவா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வந்து பாசிவ் சாய்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்களே வந்து அந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இங்க மேல பார்த்தோம் இல்லையா? இந்த 7 பேர். அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஏஜ் பேஸ்டா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து 25 இயர்ஸா, 30 இயர்ஸா, 45 இயர்ஸா, 50 இயர்ஸா எந்த வயசுல நீங்க இந்த ஸ்கீம்ல சேர்றீங்களோ, அத பேஸ் பண்ணி அவங்களே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ரிஸ்க், நான் ரிஸ்க், அக்ரெசிவ் அப்படின்ற மாரி வந்து அ மொ டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் இருக்கு. அதாவது வந்து மோர் கன்சர்வேட்டிவ், மாடரேட்லி கன்சர்வேட்டிவ் அந்த மாரி நெறைய கேட்டகரிஸ டிவைட் பண்ணி, அதுல உங்களுடைய ஏஜ்க்கு ஏத்த மாரி யங் பீப்பிள்லாம் மோஸ்ட்டா கொஞ்சம் மாடரேட்லி அக்ரெசிவ் ஆர் அக்ரெசிவ்ன்ற மாரி மெத்தட் அவங்க போவாங்க. ஆர் வந்து இப்போ ரொம்ப ஓல்டு பீப்பிள் 50 பிளஸ் அப்படின்னா நியர் இன்னும் 10 இயர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோர் கன்சர்வேட்டிவ் போவாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் ஃபார் ஷூர் கேரண்டீடா உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து அவங்க மோஸ்டா வந்து ஈக்விட்டி பக்கம் போக மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போக மாட்டாங்க. மோஸ்டா வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பக்கம் போவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீடா வந்து மினிமம் 8%ல இருந்து 12% 10% வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது வந்து வித்தவுட் எக்ஸாஜரேஷன் நார்மலா இப்போ வருஷா வருஷம் வந்துட்டு இருக்க ரிட்டர்ன்ஸ் பத்தி சொல்றது நானு. ஸோ வந்து பேங்க்லயே வந்து 6% கிடைக்குது. சில இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா 7-7.5% கூட தராங்க. அதே வந்து இப்போ இந்த பாண்ட்ஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா 8% 9% கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு 3 இயர் 5 இயர் பீரியட்ல நான் சொல்றேன். ஸோ இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ங்கிறவங்க வந்து சொன்ன மாதிரி இவங்க உங்க பணத்தை எங்கெங்க எப்படி எப்படி போடலாம் இந்த ஆக்டிவ் சாய்ஸ்ல பார்த்து இந்த 3 கிளாஸ்ல எதுல போடலான்றதை டிசைட் பண்றவங்க தான் இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ நீங்க இதை ஆக்டிவாவும் பண்ணலாம், நீங்களே பண்ணலாம். ஆக்டிவ்னா நீங்களே பண்றது, இல்ல பாசிவ்னா அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து இதுல ஃபீச்சர்ஸ் டீட்டெயிலா சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பேசிக்கா இப்போ யாருமே வந்து இதனால எனக்கு என்ன பலன், நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. நான்
என்பிஎஸ் அப்படிங்கிறதுல இறங்குறது மூலமா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஸ்கீம்ல இறங்குறது மூலமா, ஜாயின் பண்றது மூலமா எனக்கு என்ன பென்ஷன் கிடைக்க போகுது, எனக்கு என்ன ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். அதுக்கு இங்க ஒரு கால்குலேட்டர் இருக்கு. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதில் அங்கே பார்த்தீங்க இல்லையா, ஒன் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜராக இருந்த எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட்ஸோடைய வெப்சைட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ்னு போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சிட்டிசன்ஸோடைய டேப். ஸோ என்பிஎஸ் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டமுடைய கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய அப்ராக்சிமேட் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 35 அப்படின்னு இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இங்கே 17 போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதை 60 அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்னும் 16 இருக்கிறனால நம்ம வந்து 16 வச்சுக்கலாம் அதை. ஓகே, ஸோ இப்போ 60. டோட்டல் இன்வெஸ்டிங் பீரியட் 25 இயர்ஸ். மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 2000 rupees. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க உங்களோட கல்குலேஷனுக்கு. அதாவது நீங்கள் 8% நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஒரு ஜாஸ்தி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை 9% 10% வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் என்றைக்குமே வந்து வாலடைலான மார்க்கெட்டு. ஈவன் தோ கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருந்தாலும் சேஃபாக என்ன கேட்டால் நான் வந்து கன்சர்வேட்டிவாக தான் யோசிப்பேன். ஸோ 8% இல்லை 7% கூட வச்சு நான் யோசிப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 2000 ரூபா போட்டு 7% எனக்கு இருந்ததுன்னா எனக்கு வந்து நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு 25 வருஷத்தில் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 10 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும். நான் டோட்டலாக சேவ் பண்ணுற டேக்ஸ் 1,80,000 ரூபா. டோட்டல் பென்ஷன் வெல்த் ஜென்ரேட்டட் 16 லட்ச ரூபா. 7% வட்டியில் 25 வருஷத்துக்கு 16 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்துடுறீங்க. ஸோ வந்து இப்போ அடுத்து இப்போதான் வந்து டீட்டெயில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வருது என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் பென்ஷன் வெல்த் ரீஇன்வெஸ்டட் இன் ஆனுவிட்டி பிளான் அப்படின்னா என்னங்க? பர்சன்டேஜ் ஆஃப் பென்ஷன் வெல்த் ரீஇன்வெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்க சேர்த்து வச்ச தொகை வந்து 16,20,000 ரூபா, அதாவது 16,19,000 ரூபா இருக்கு. இது 100% அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல 65% வந்து திருப்பி நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. அதான் எழுதியிருக்காங்க. பென்ஷன் அமௌண்ட் ரீஇன்வெஸ்டட் அப்படிங்கிறது 10,52,000 ரூபா தான் வந்து 65% ஆஃப் 16 லட்சம். ஸோ நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. 60 வயசுல நீங்க திருப்பி அந்த பணத்தை அவங்கள்ட்டே திருப்பி தரீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன திருப்பி கிடைச்சது மீன்ஸ் 60 வயசுல எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நீங்க வந்து 35% ஆஃப் இந்த மொத்த தொகையில எடுத்திருக்கீங்க. விச் இஸ் 5,66,000 ரூபா நீங்க வெளியில எடுத்திருக்கீங்க. ஸோ 35% உங்களுடைய சேர்த்து வச்ச கார்பஸ் ஃபண்ட்ல நீங்க மொத்தமா லம்சமா வெளியில எடுத்துட்டீங்க. அப்போ மாசம் உங்களுக்கு கிடைக்க போறிய அந்த 5,66,000 ரூபாயை தவிர மாசம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து 7,000 ரூபா. இது ஒரு எக்ஸாம்பிள் கல்குலேஷன். ஸோ இப்போ இதுல இந்த 7,000 ரூபாவே நமக்கு போதுமா அப்படின்னா போதும். போதாதுன்னு நினைச்சா நம்ம இந்த கல்குலேஷன்ல கொஞ்சம் விளையாடணும். கேம் மாதிரி பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல 2,000க்கு பதிலாக 6,000 போட போறேன். அப்போ என் கால்குலேஷன் ஆச்சு 6 lakhs பதிலாக 18 lakhs ஆச்சு. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 10 lakhs பதிலாக 30 lakhs ஆச்சு. டாக்ஸ் சேவிங் வந்து 1,80,000க்கு பதிலாக 540 ஆச்சு. எல்லாமே இன்டூ 3 ஆயிடுச்சு. 16 lakhs பதிலாக 48 lakhs ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட 65% ஆஃப் இந்த இதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 31 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து லம்சமாக ஒரு 17 lakhs வெளில எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு மாசம் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா வருது. ஸோ இது வந்து ஒரு கணிசமான தொகை. இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்ல அதாவது 7% ஆஃப் 6 to 7% ஆஃப் இன்ஃப்ளேஷனோட கணக்கு பார்த்தோம்னா நமக்கு இந்த தொகை வந்து ஒரு சராசரியான ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு போதுமான தொகை அப்படின்ற மாதிரி தெரியுது. நமக்கு கெப்பாசிட்டி கூட இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இதை ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டா 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 lakhsக்கு பதிலாக 30 lakhs ஆகும். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் 50 லட்ச ரூபா ஆகும். அப்புறம் உங்களுக்கு டாக்ஸ் சேவிங் 9 lakhs ஆகும். ஸோ பென்ஷன் வெல்ட் பார்த்தா 80 lakhs சேர்த்துருவீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மாற்றவே இல்லை. அதே 7% தான் வச்சிருக்கேன். மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் தான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் 8% 9% மாத்தினேன்னா இங்க 10,000 நான் போடுறதுக்கு பதிலாக 6,000 போட்டிருந்தாலோ இல்ல 4,000 போட்டிருந்தாலோ உங்களுக்கு இங்க நிறைய ரிட்டர்ன் வரும். இட் இஸ் லாஜிக்கல். ஆனா நான் போடல. எதுக்குன்னா வயசு இருக்கும்போது சம்பாதிக்கும் போது முடிஞ்ச லெவலுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கூட போச்சுன்னா எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் கூட தான் வரப்போகுது. பட் கம்மியா போச்சுன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் இங்க 60 வயசுல ஒரு பென்ஷன் பணம் வந்து தானே ஆகணும்.
ஸோ அந்த பணம் வர்றதுக்கு நம்ம சேஃபா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பணம் போடணுங்கிறனால நான் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நான் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு கால்குலேட் பண்ணல. ஸோ இப்போ இந்த கேஸ்ல 80 லேக்ஸ் நீங்க வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து 65% ஒரு ஆட்டோமேட்டடா ஒரு ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. வேணா இதை கூட மைனஸ் பண்ணிக்கலாம். பட் நான் 65லேயே விடுறேன். ஸோ 65லேயே விடுறதுனால பார்த்தா 52 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன். இந்த கேபிட்டல்ல 52 லேக்ஸ் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றேன். அதுல எனக்கு வந்து 28 லேக்ஸ் நான் வந்து லம்சமா ஒரு கேபிட்டல் வெளியிடுகிறேன். எனக்கு மாசம் வரக்கூடிய பென்ஷன் பார்த்தீங்கன்னா 35,000. இந்த வரக்கூடிய பென்ஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? முதல்ல 2000 போட்டம்போது 25 வருஷத்துக்கு 7,000 வந்து பென்ஷன் பார்த்தோம். 7% ரிட்டர்ன்ல 7,000 பென்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தா இப்போ 10,000 பண்ணியிருக்கேன் நானு. அதுல பார்த்தா 35,000 வருது. இது எப்படிங்க வருது? இது எப்படி வருதுன்னா, நீங்க சேர்த்து வச்ச பணத்திலேருந்து ஒரு அமௌண்ட் லம்சமா எடுத்துடுறீங்க. இந்த 35% ஆஃப் இந்த கேபிட்டல் 80 லேக்ஸ்ல ஒரு 35% பார்த்தா 28 லட்சம் ரூபா வந்துரும். இதுக்கப்புறமா நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா 52 லேக்ஸ் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 8% வருஷா வருஷம் 60 வயசுல நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வருஷா வருஷம் 8% ரேட்ல காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு அதுல வர்ற வட்டி தான் இந்த 35,000 பிளஸ் நீங்க மீதி வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு பணம் நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அதுல இருந்து வர்ற வட்டி இது ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து உங்களுக்கு மாசம் 35,000 தர முடியுது. இல்ல அப்படின்னா நார்மலா நீங்க போட்டு வச்ச கேபிட்டல் வச்சே உங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் தர முடியாது. வெறும் ஏன்னா இப்போ வட்டி எல்லாம் எல்லா இடத்துலயும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ மார்க்கெட்ல திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்களால உங்களுக்கு இவ்வளவு பென்ஷன் தர முடியும். நார்மலா பேங்க் வட்டி 6% வச்சுக்கிட்டு இன்னும் நான் சொல்றதெல்லாம் இன்னும் 35 இயர்ஸ் 25 இயர்ஸ் கழிச்சு ஸோ அப்போ கண்டிப்பா 6% எல்லாம் கூட இருக்காது. 1 or 2% கிட்ட போயிடும். அதுதான் டெவலப்டு எக்கானமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளும் நோக்கி போயிட்டு இருக்கோம். டெவலப்டு எக்கானமி ஆனோம்னா நம்மளும் 6%லேருந்து ஆல்மோஸ்ட் 1% 2% 2.5% வந்துருவோம். ஸோ அதை சேவ் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க அவ்வளோ கேபிட்டல் வச்சிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 80 லேக்ஸே நீங்க சேர்த்துட்டீங்க இல்லை ஒரு 50 லேக்ஸே நீங்க சேர்த்துட்டீங்கன்னா வட்டி இல்லாம அந்த பணத்துக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோர்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்க வேலைக்கு போக முடியாது. 60 வயசுக்கு அப்புறம் வயசாயிடும் ரிட்டையர் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு சோர்ஸ் இன்கம் இருக்காது. அப்போ இன்கமுக்கு என்ன பண்றதுங்கிறதுக்காக இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல சேரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ இந்த சாய்ஸ்ல போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நீங்க 65% நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க உங்க கேபிட்டல் ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல 8% கால்குலேட் பண்ணிருக்காங்க இவங்க. நம்ம அங்க கூட 7% வைப்போம். இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போகலாம். ஸோ 7% போட்டீங்கன்னா 30,000 வருது. அதாவது மாசம் 10,000 நம்ம போடுற பணத்துக்கு 7% நம்ம ரிட்டர்ன் கணக்கு பார்த்தோம்னா நமக்கு 30 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 50,95,000 வட்டி சேர்த்திருப்போம். டோட்டல் வெல்த் 80,95,000 அதாவது 81 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டா சேர்த்திருப்போம். அதுல 65% ரிட்டர்ன் எடுத்தா கேபிட்டல் நம்ம திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்னா 52 லட்ச ரூபா வந்துடும் அது கணக்கு. ஸோ 52 லட்ச ரூபா திருப்பி நம்ம பேங்க்லயே திருப்பி கொடுத்துடுறோம். அப்ப 28 லட்சம் தான் நம்ம வெளில எடுத்துக்கிறோம். அந்த 22 லட்சம் நம்ம லம்சமா வெளில எடுத்தது போக அந்த திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண 52 லட்சத்தை எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டியில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 7% வட்டியில இன்வெஸ்ட் பண்றோம். மாசம் 10,000 ரூபாயை வந்து 7% வட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே 25-30 வருஷம் கழிச்சும் 52 லட்சத்தை திருப்பி அதே 7% வட்டியிலே இன்வெஸ்ட் பண்றோம். எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுது 7%ல மார்க்கெட்ல ஆக்சுவலா பேங்க்ல 1% தான் இருந்தாலும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்லயே ஈக்விட்டிஸ்லயோ கார்பரேட் டெப்ட்ஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கறதான் ட்ரெண்ட். ஏன்னா கடந்த ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஹிஸ்டரியை பார்த்தா அப்படி இருக்கிறதுனால கான்பிடண்டா நம்மளால சொல்ல முடியும் பேங்க் வட்டியோட இந்த மார்க்கெட்ல வந்து 6 to 7% இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்றோம் இல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய கடன் பத்திரங்களை தான் ப்ரிஃபர் பண்றோம். ஈக்விட்டியை வந்து ஜென்ரலா நான் வந்து பர்சனலா அவ்வளவு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ப்ரிஃபர் பண்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 20% 30% அந்த மாதிரி 1/3 ஆஃப் தியர் ஷேர் அவங்க வச்சுக்கலாம். பட் நான் பர்சனலா அவ்வளவு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ வந்து கேரண்டீடா 7% 10% போச்சுன்னா சூப்பருங்க. பட் அட்லீஸ்ட் 7% போகும் தான் சொல்றேன். ஸோ 7%ல நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30,000 ரூபாய் கண்டிப்பா பென்ஷன் கிடைக்கும். 30,000 ரூபாய் பென்ஷன் அப்படிங்கிறது மாசம் இதை தவிர இந்த லம்சம் பணத்தை தவிர 30 லட்ச ரூபாய் கிட்ட வர்ற லம்சம் பணத்தை தவிர மாசம் ஒரு 30,000 ரூபாய் பணம் வருது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கீம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ இது வரைக்கும் பென்ஷன் எப்படி நம்ம கணக்கு வெல்றது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்ப அடுத்து எப்படி இந்த ஸ்கீம்ல உள்ள நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் இந்த ஃபீச்சர்ஸ் பேஜ் நம்ம முதல்ல உங்களுக்கு பேசினேன் இல்லையா என்பிஎஸ்னுடைய
ஃபீச்சர்ஸ் பத்தி டீட்டெயிலா பேசணும் இல்லையா? அதுல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கேட்பாங்க இந்த மாரி, அப்ளை ஃபார் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கேஎஃப் இன்டெக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து இந்த வெப்சைட்ட செய்யறாங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு அப்ளை பண்ற வெப்சைட்ட குடுக்குறாங்க. இல்ல அப்படின்னா நம்ம கவர்ன்மெண்ட் என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட் கவர்னன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்னு இருக்குது. கவர்ன்மெண்ட் இது. ஸோ நம்ம இதையே ப்ரிஃபர் பண்ணலாம். அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெப்சைட்ட விட்டுட்டு நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் போறீங்கன்னு சொல்றாங்க. எஸ், ஓகே அப்படின்னு சொல்றோம். ஓகே போனதுக்கப்புறம் அது தானா வந்து mynpsnsdl.com அப்படிங்கிறதுல லிங்க் வழியா ஓப்பன் ஆகுது. அதான் ஸ்பான்சர் பண்றவங்க தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஒன் ஆஃப் தி பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆல்சோ பாப், அதாவது பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸாவும் ஆக்ட் பண்றாங்க. அதாவது இந்த பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற கவர்மெண்ட் திட்டத்தை நமக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் இவங்க. இவங்க மூலமா இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல நம்ம போய் சேர முடியும். ஸோ வெல்கம் டு மை என்பிஎஸ் ஃபாஸ்டர் ஹேசல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அதை போட்டு ஆன்லைன் ஓப்பன் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸ்டெப் 1, என்டர் வேலிட் பேன் அண்ட் என்டர் த சேம். சப்ஸ்கிரைபர் மஸ்ட் ப்ரொவைட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஐடி கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வில் ஃபில் த மேண்டேட்டரி டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா எந்த அக்கௌண்ட் சாய்ஸ் டயர் 1 ஆர் டயர் 2 ஓப்பன் பண்ணணும், இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் பண்றதுக்கு முக்கியமா உங்களுக்கு தேவை வந்து ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் அண்டு பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து நீங்க ஒரு இமேஜா ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்ல எடுக்கணும். 4KB to 2MB சைஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஸ்டெப் 5, சப்ஸ்கிரைபர் டு அப்லோட் சிக்னேச்சர் அண்ட் போட்டோகிராஃப். உங்களுடைய போட்டோ ஒன்று, உங்களுடைய சிக்னேச்சர் ஒன்று, ரெண்டையுமே போட்டோவா நீங்க இந்த ஃபைல் சைஸ்க்குள்ள, அதாவது 4KB to 5MB சைஸ்க்குள்ள, அதாவது பேசிக்கா சின்ன சைஸ் போட்டோவா இருக்கணும். பெரிய சைஸ் போட்டோ, அதாவது வந்து நிறைய டேட்டா சைஸ் இருக்கக்கூடாது. இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியாதுன்னா வீட்டில் இருக்கிற பசங்களை கேளுங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. 4MBனா என்ன, 5MBனா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் டு மேக் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ₹500 த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் கேட்வே. ஸோ இது முன்னாடியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃபீச்சர்ஸ்லேயே இருந்துச்சு. மினிமம் ₹500 நம்ம இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரான்னா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வில் பி ஜென்ரேட்டட் போஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம முதல் கான்ட்ரிபியூஷன் பண்ண உடனே இந்த பிஆர்ஏஎன்ங்கிறது ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் வில் பி விசிபிள் டு சப்ஸ்கிரைபர்னா நீங்க தான் ஆஸ் பார்ட் ஆஃப் த ரெசிப்ட் டிஸ்பிளே. நம்ம ரெசிப்ட்ல அதை பத்தி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அண்ட் நமக்கு ஒரு இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. அண்டு இந்த பிரிண்ட் அண்ட் கொரியர் த ஃபார்ம் டு பாப், அதாவது இந்த ஃபார்மை வந்து நமக்கு பிஓபி அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. பட் இந்த ப்ரொசீஜர் நீங்க முடிக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபார்மும் அனுப்ப தேவையில்ல, எந்த இதுவும் நீங்க ஆஃப்லைன்ல பண்ண தேவையில்ல. ஆன்லைன்ல இங்க வீட்டில் உட்காந்தபடியே நீங்க இந்த ஃபார்மை ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சு, ஆதாரும் உங்களுக்கு வந்து உங்க மொபைல் நம்பரோட வெரிஃபை ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க நீட்டா வீட்டில் உட்காந்தே ஆதார் மொபைல் பேஸ்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் வழியாக நீங்க வீட்ல இருந்தே என்பிஎஸ் அக்கௌண்ட்